ரூபா இருக்கணும் படம் பார்க்கணும், 50 ரூபா இருக்கணும் படம் பார்க்கணும், 500 ரூபா இருக்கணும் படம் பார்க்கணும். நீங்கள் அது மாதிரி தேட்டர்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டு சார் படம் நல்லா இருந்தால் பெரிய நடிகளை வந்து பார்க்குறாங்க, நல்லா இல்லைன்னா 3வது நாளே காலி சார். இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுறதுல நியாயங்கள் இருக்குல்ல? என்ன நியாயம் இருக்கு? தமிழ் சினிமாவை கெடுக்கிறதே இந்த தியேட்டர்காரங்க தான். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவே ஒரு மாதிரி அதகலப்படுறது மாதிரி இருக்கு. என்னன்னா, திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் எப்போதுமே வெளிப்படையா சில பிரச்சனைகளை ஓப்பனா சொல்லிடுவாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் சினிமா ரொம்ப சிரமமா இருக்கு, கடந்த 2 மாதங்களா தேட்டர்களுக்கு நல்ல படங்களே வரல, ஓடுற படங்களே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? இல்லை, நல்ல படங்கள் வரல அப்படிங்கிறது எல்லா காலத்துலையுமே உண்டு. எம்ஜிஆர் இருந்த நேரங்களோட படங்கள் சரியாக வராமல் போயிருக்கோம். ஆனால் நல்ல படங்கள் நான் சொல்றது வந்து ஒரு ஹிட்டு ஒரு பெருவாரியான வசூல் பண்ணக்கூடிய படங்கள் வரல அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அந்த காலத்துலேயும் வந்து சிறந்த நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் குறைந்த பட்ஜெட்டில் படங்கள் பண்ண கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீதர், இவங்க மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா கதையால் மக்கள் எல்லாம் விரும்பி பார்த்து மவுத் டாக் வந்த ஒரு பாட்டு 100 நாட்கள் தாண்டி ஓடும். இப்படி தான் இருந்தது. ஒரு பெரிய நட்சத்திர நடிகர்கள் நடிக்கிற படங்கள் உடனடியாக வந்து பணங்களை வந்து வாரி குவிக்கும், நிறைய கல்லா கட்டுவாங்க. ஆனால் கீழே இருந்து மேலே வர்றவங்க இப்போ வந்து நம்ம பாலச்சந்தருடைய படங்கள், ஸ்ரீதருடைய படங்கள், கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய படங்கள் அப்போ அது மாதிரி ஆரம்பித்தாங்க பாருங்கள். தன்னையும் தன்னுடைய கதையையும் தன்னுடைய திறமையையும் நம்பி சின்ன படங்கள் எடுக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே படம் எடுத்து மெதுவாக மவுத்தாக் போய் 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 அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து நல்ல படம்னு சொல்லுவாங்க. அதே காலகட்டம் தான் இப்போ இருக்குது. ஆனால் அப்போ 3000க்கு மேலே தேட்டர்கள் இருந்தது. 5 ரூபா வச்சுக்கணும் படம் பார்க்கலாம். இப்போ 1600 அது இருக்குது. ஆனால் எல்லாம் எப்படி ஆகிருக்கு அப்படின்னா, மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் மாதிரி எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஆனால் ஜனங்க பார்க்கக்கூடிய பணம் வச்சுருக்க அப்கிரேடாக இல்லை. கஷ்டப்படுறவன் இருக்கிறான், கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிறவங்க இருக்கான். இப்போ வசதியாக இருக்கிறவங்களுக்கான தேட்டர்களாக தமிழ்நாடு மாறிடுச்சு. இல்லை, இன்னொரு மாற்றமும் நடந்துட்டு என்னன்னா, இப்போ ஓடிடிங்கிற ஏரியா வந்துட்டு அவன் வீட்டில் வசதியாக இருக்கிறவங்க தேட்டர் போவாங்க, வீட்டிலே உட்காந்து பார்த்துருவாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? ஓடிடி என்பது வருகிற போது எல்லாருமே கமலஹாசன் வந்து முதல்ல ஓடிடின்னு ஒன்று வரப்போகுது, சினிமாவை அழிச்சிடுங்க எல்லாரும் சொல்லும்போது கிடையாது, அது ஒரு விஞ்ஞானம், அது வந்து உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குன்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லி அவருடைய படங்கள்லாம் வர விட மாட்டோம், இனிமேல் வந்து ஓடிடியில் படம் ரிலீஸ் பண்ணுறவங்களாம் நாங்கள் தேட்டரில் விட மாட்டோம், இப்படி ஒரே என்னென்ன தெரியாமல் ஒரு பெரிய சண்டையும் நடந்தது. அப்போ கூட திருப்பூர் சுப்பிரமணியம் கூட ஆமாம் இது வேணான்னு சொன்னவர் தான், அதுக்கு பிற்பாடு நல்ல விஞ்ஞானம் தான் சொன்னவர் தான். எந்த விஞ்ஞானமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து லாபகரமாக தான் அமையும். ஒரு காலத்தில் வந்து வெறும் தியேட்டர் வசூல் மட்டும்தான் ப்ரொடியூசர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து ரேடியோவில் வந்து ஒளிச்சித்திரம் போடுவாங்க, அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் பொதிகை வந்தது, அதில் ஒளியும் போட்டு அதில் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் படங்கள் போட்டிங்கன்னு சொன்னாக்கா நிறைய காசுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய டிவிக்கள் வந்து இந்த எஃப்எம்எஸ்ன்னு ஒரு மலேசியா வந்தது. ஆமாம், எஃப்எம் வந்து அதாவது ஃபாரினில் இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற அதில் வர தேட்டர்களில் போட்ட படங்களில் வரக்கூடிய இருக்குது. அது கூட ரொம்ப சொற்பமான ஆட்கள் மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவோம்னா, மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க வந்து அப்படியே வந்து ஒரு படத்தை வந்து வாங்கிட்டு எஃப்எம்எஸ்ன்னு ஒரு ரைட்ஸ் வாங்கிட்டு 99 வருஷம் ஆல் ரைட்ஸ் எனக்கு தான் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் 150 நாடுகளுடைய உரிமை அது. நம்ம எஃப்எம் தரதான் உடனே வந்து ஒரு 2 கண்ட்ரி தான் சொல்லுவாங்க, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன் அப்படின்னு 152 நாடுகளும் எழுதி வாங்கிடுவாங்க. இந்தியாவை தாண்டி இருக்கிற எல்லா நாடுகளும் உரிமை வாங்கிடுவாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு அப்படிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டையும் பிரித்து கொடுத்தாங்க. இந்த நுட்பம் யார் முதல்ல பண்ணணும்னு சொன்னால், மணிரத்னம் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கமலஹாசனுடைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஜிவி பண்ணிகிட்டு இருந்தார், ஏவிஎம் கூட அந்த படத்தே கிடையாது. அப்படி ஒரு வியாபாரமே காமிக்கல. அப்படி ஒரு வியாபாரம் தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, பெப்சி இருக்குது, விநியோக சங்கம் இருக்குது, சொல்லலாம் இல்லையா? எல்லோரும் ஒன்றா கூடி பேசி இந்த படங்கள் எல்லாம் அங்கெல்லாம் போனால் நிறைய காசு வரும், அதுக்கு வழி இருக்குது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட கூடி பேசி சொன்னதே கிடையாது. இப்போ வியாபாரங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க சம்பாதிச்சிக்கலாம், விஷயம் தெரியாதவங்க அவஸ்தைப்படலாம். இந்த சூழலில் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு, இது படங்கள் வந்து சரியாக இல்லைன்னு. படங்கள் அப்போ மாதிரியே இப்பயும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் 300 படங்கள் மேலே வெளியே வருது. ஆனால் ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குது? காரணம் என்ன? இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க, வெளியூர்ந்து வருது, டிரான்ஸ்போர்ட்டில் வருது,
கோயம்பேட்டில் வந்தது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நூல் லாரியில் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஊரில் அவங்க தெருவில் வந்து விற்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் வாங்கிக்கிறாங்க. சினிமாவும் அப்படி தானே, ஒரு படம் தயாரிக்கிறாங்க, தயாரித்தால் தமிழ்நாடு மூலை முடுக்க எல்லா இடத்துலையும் தேட்டர்கள் இருக்கணுமா இல்லையா? 5 ரூபா இருக்கணும் படம் பார்க்கணும், 50 ரூபா இருக்கணும் படம் பார்க்கணும், 500 ரூபா இருக்கணும் படம் பார்க்கணும். நீங்கள் அது மாதிரி தேட்டர்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டு வெறும் மல்டிப்ளெக்ஸ் ரொம்ப தரம் உயர்த்திட்டு நாங்கள் சொல்லிட்டு மினிமம் நீங்கள் சோளப்பொரியே வந்து 250 ரூபா 450 ரூபா எங்கே போகிறது? இப்போ டிக்கெட் வந்து 150 ரூபான்னு வச்சுக்கோங்க, சோளப்பொரி நீங்கள் 450 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்கணும். அதில் வந்து கிலோ வாட்டர் பாட்டில் வந்து 100 ரூபா. அதில் குடும்பம் பாருங்க, கிலோ நிற்கணும். வரிசைக்கிரமாக ஒரு சொல்கிறான் நம்மளை, வரிசைக்கிரமாக வந்துட்டு ஒருத்தர் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போனப்போ அடுத்து வருவாங்க. இதுக்கு இன்டர்வல் 20 நிமிஷம் போடுறாங்க. அது இன்டர்வலில் போகிறதுக்கான அந்த விளம்பர படங்கள் இருக்கு பாருங்க, அந்த விளம்பர படங்கள் யாருக்கு போய் சேரணும்? தயாரிப்பாளருக்கு போய் சேரணும். அவங்க தான் வந்து கியூப்லேருந்து ஃபுல்லாக காசு கட்டுறாங்க. ஆனால் அது யாருக்கு போய் சேருது? தேட்டருக்காரங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. தேட்டருக்காரங்க பின்னாடி ஒரு சைக்கிள் போய் நின்னாலும் சரி, ஒரு 2 வீலர் இருந்தாலும் சரி, ஒரு 4 சக்கர வாகனம் இருந்தாலும் சரி, 100 ரூபா 150 ரூபா. மேலே போய் உக்காந்தாங்க 200 ரூபா டிக்கெட்டு. ஒரு குடும்பம் 5 பேர் பார்த்தோன்னா 2000 ரூபா. இல்லை, இப்போ கால மாற்றத்தில் ஒரு தேட்டர் நடத்துறது ஒரு சிரமமான காரியம் தானே. ஏன்னா எந்த படமும் ஓடலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு மாதம் இருக்குது, ஒரு 2 படம் வருது, அது படம் ஒரு 25 நாள் 10 நாள் ஓடுது, மற்ற படம் எதுவுமே ஓடலைன்னா அந்த மாத சம்பளம், வாடகை, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குல்ல. இது எல்லா காலத்திலும் இருக்கிறது சார். நான் சொல்கிறது வந்து தேட்டர்கள் வந்து எல்லாருக்கும் பார்க்கறக்கூடிய தேட்டர்களாக பிரிந்தது. இப்போ நீங்கள் தேட்டரில் ஒரே டிக்கெட் 190 ரூபா வச்சுருக்கிறீங்க, பிரச்சனை எங்கே வந்தது? காசு இருக்கிறவங்க ஏ கிளாஸில் 190 ரூபா பார்க்கணும், இல்லாதவங்க 100 ரூபாயில் படம் பார்க்கணும், அதை விட கம்மியாக இருக்கிறவங்க 50 ரூபாயில் படம் பார்க்குவாங்க, அதை விட கம்மியாக ஸ்க்ரீன் கிட்ட இருக்கிறவங்க 40 ரூபாயில் படம் பார்க்குவாங்க. இப்படி நீங்கள் தேட்டர்களுடைய அமர்வுகளுடைய ரேட்டை மாற்றுங்க. ஏதாவது ஒரு தேட்டர் ஃபுல்லாக கேளுங்க. நீங்கள் எங்கே உட்காந்தாலும் காசு ஒரே காசுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது 3000 தேட்டர் இருந்துச்சுல்ல, நீங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கொடுத்தா காசு இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொடுக்க முடியாது, யாரும் தேட்டருக்கு வரதில்லை. இன்னொன்று, திருப்பூர் சுப்பிரமணியன் ஒரு கருத்து வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புதிய திரைப்படம் வெளிவந்து 8 வாரங்களுக்கு பிறகு தான் நீங்கள் ஓடிடியில் வெளியிடணும், இதை எந்த தயாரிப்பாளரும் கேட்கறதில்ல, இதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறார். இந்த விதிமுறை வந்து யாருக்குன்னா சின்ன படங்கள் கிடையாது. அந்த 10 நடிகர்கள்னு அவர் சொல்கிறார் இல்லையா, 10 நட்சத்திரங்கள் யார்? ரஜினி, கமல், விஜய், சூர்யா, அப்புறம் வந்து அஜித், தனுஷ், சிம்பு, அவ்வளோதான். சிவகார்த்திகேயன், இவங்க விஜய் சேதுபதியோடு சேர்த்துக்கலாம். இவங்க நடித்த படங்கள் மட்டும்தான் நீங்கள் 2 வாரத்துக்கு மேலே 2 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஓடிடியில் போடணும் அப்படின்றாங்க. எப்பயுமே எந்த கட்டுப்பாடும் எப்பவுமே நிற்காது. ஒரு பெரிய நடிகர்கள் படங்கள் தேட்டர்களில் 2 மாதம் ஓடுதா? திருப்பூர் சுப்பிரமணியன் சார் நெஞ்சில் கை, அவரே வந்து சக்தி தேட்டர்லாம் வச்சுருக்காரு, எல்லா ஊர்லேயும் ஒரு தேட்டர் நிறைய வச்சுருக்காரு, அவர் கண்ட்ரோலில் 100கணக்கான தேட்டர்கள் இருக்குது. அவரே சொல்லுங்கள் சார், படம் நல்லா இருந்தால் பெரிய நடிகளை வந்து பார்க்குறாங்க, நல்லா இல்லைன்னா 3ஆவது நாளே காலி சார்ன்றார். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த 8 வாரம் கழிச்சு படம் ஓடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3ஆவது நாளே ஓடாத படத்தில் அடுத்த வாரம் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு கொடுத்து கட்டுப்படி ஆக முடியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்கன்னா அந்த படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. அதனால் நீங்கள் கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு கருத்து தான் நான் சொல்லுவேன். இப்போ கொசு தொல்லையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொசுவுக்கும் நம்ம மருந்து அடிக்கிறோம், ஆனால் கொசு உற்பத்தி பண்ணுற சாக்கடை இருக்குல்ல, சாக்கடை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொசு உற்பத்தி ஆகாது. கொசுவுக்கு மருந்து போட்டுட்டு இருக்க மாதிரி இப்போ தேட்டருக்கும் தயாரிப்பாளர் பிரச்சனை இல்லை, கண்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் இருக்கு, அது படத்தோட தயாரிப்பு இருக்குல்ல, ஒரு சிறந்த படத்தை உருவாக்குறது இருக்குல்ல, அங்கேயே பிரச்சனை இருக்கு. அதுதான் என்ன, முன்னாடி ஃபிலிமில் வந்து படம் எடுத்தாங்க, அப்போ தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருந்தது. ஒரு படம் தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோதான் ஓடும், இவ்வளோதான் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்கு மேலே நம்ம படம் எடுக்க முடியாது, விற்பனை ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு இருக்கும்போது எல்லாரும் அதுக்குள்ளே படம் எடுக்கிற முறைகள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. முதல்ல கதை கேட்குறது, அதை எழுதுறது, அந்த நடிகளை தேர்ந்தெடுக்கிறது, எங்கெங்கே செலவு பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறது, அதுக்குண்டான மேனேஜர்கள் வைக்கிறது, இத்தனை நாளில் பிடிச்சிட்டு இத்தனை நாளில் டப்பிங்கு, ரீரிகார்டிங்கு, எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட் காப்பி ரிலீஸ்ன்னு கரெக்டாக வச்சுருந்தாங்க. பூஜை போடும்போதே ரிலீஸ் டேட் சொல்லக்கூடிய உலகம் தான் தமிழ் உலகம். ஏவிஎம் படம், சத்யா மூவிஸ், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், இது மாதிரியான கவிதாலயா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை போடும்போதே கரெக்டாக சொல்லுவாங்க. 120 நாள் தேட்டரில் வரும், தேட்டரில் எல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அப்படியே இருக்குது. சினிமா எடுக்க காசு எடுத்து வரவனுக்கும் சினிமா தெரியல, படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கும் முறையான பயிற்சி இல்லை, படம் நடிக்கிறவங்களும் என்ன யார் கூப்பிட்டாலும் போகிறாங்கன்னு வர்றாங்க. ஆக இந்த சினிமா என்பது முறைப்படுத்தப்படாமல் இருக்குது. யார்கிட்டயும் போய் முறைப்படுத்துற மாதிரி ஒரு தோற்றம் ஏமாத்தம் தான் இருக்கு. இப்போ பெப்சின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, விநியோகஸ்தர் சங்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றா கூடி பேசுறதும் கிடையாது. நீங்க பாருங்க, தயாரிப்பாளர் சங்கம் 3, ஒன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்,
அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஒரு தனி தயாரிப்பாளர் சங்கம், கேகே நகரில் சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒன்று, அது இல்லாமல் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று, 5 அமைப்பு இருக்குது. 5 அமைப்பு ஒன்றா கூடி பண்ணலாம்ல, 2 பேரும் சேர்றதில்லை. இயக்குநர்கள் சங்கம், அதுக்கப்புறம் இன்னொரு இயக்குநர்கள் சங்கம்னு ஆரம்பிச்சு இப்படியே சங்கங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை. இது சங்கம் வளர்த்த தமிழ்நாடு இல்லையா, அது அப்படி தான் இருக்கு. ஆனால் ஒன்றா கூடி சினிமாவை என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை அப்படின்னு யாரும் பேசுறதே கிடையாது. இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுறதுல நியாயங்கள் இருக்குல்ல? என்ன நியாயம் இருக்கு? அவர் வந்து சின்ன ஒரு வீட்டில் பிறந்தவர் தான். அவர் பெரிய பணக்காரராக இருக்கார். இன்றைக்கி அவர் சொன்னால் கேட்க ஒரு இடத்துல எல்லாம் இருக்காங்க. நான் 3000 தேட்டர்கள் இருந்தது, ஏன் காணாமல் போச்சு? வழி சொல்லணும்ல. உங்ககிட்ட 3000 ஏக்கர் மாற்றம் தானே. எப்படி என்ன மாற்றுறது? என்ன மாற்றம்? யார் ஏற்படுத்தியது? தேட்டருக்கு மக்களே வரலாம், தேட்டர் மூடுறாங்க. சரி, ஆனால் வருமானங்கள் அதிகமாக வருதுன்ற போல் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாடு அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சுன்னா, தியேட்டர்களை வந்து சிறு தியேட்டர்களை உருவாக்கணும். 100 பேர் 150 பேர் இருக்கிற ஒரு தியேட்டர்களை உருவாக்கணும். அப்போ அந்த தியேட்டர்கள் எல்லாமே சிறு பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் எல்லாம் அதில் போடணும். அதில் படம் பார்க்குறவங்களுக்கு கட்டணம் வந்து மிக குறைந்த அளவில் 40 ரூபா 50 ரூபாக்குள்ள நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா படங்களும் வந்து பார்ப்பாங்க. கையில் காசு வந்து படம் பார்த்துருப்பான். அப்போ நுகர்வோருக்கு இடம் கொடுத்தாதான் சார் நீங்கள் வந்து வாங்குறவனுக்கு ஒரு நான் என்கிட்ட 20 ரூபா இருக்குது சார் பணம், என் பசியை நான் போக்கணும். ஆனால் எதிரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் இருக்குது, அங்கே உள்ளே போனால் காஃபியே 100 ரூபா, நான் எப்படி போய் சாப்பிட்றது? சினிமா பார்க்க நினைக்கிறவன், இல்லாதவன், கஷ்டப்படுறவன் ஒரு படம் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 200 ரூபா வச்சுருந்தா எப்படி பார்ப்பான்? அப்போ அவனுக்கு உண்டான ஒரு சின்ன தேட்டர்கள், அவன் 50 ரூபா கொடுத்து பார்க்கணும் சொன்னால் அவன் ஈஸியாக போய் பார்ப்பான். இப்போ மாலில் போய் படம் பார்க்குறவங்களே அது ஒரு வர்க்கம் மாதிரி உருவாயிடுது. அதுதான் இப்போ சாதாரண ஆள் போய் மாலில் படம் பார்க்குற ஒரு நிலைமை வந்ததுன்னு வச்சுங்க. ஆமாம், இப்போ இந்த கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் இப்போ அது வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து கரெக்டாக பண்ண வேண்டியது, அரசாங்கத்துக்கு முன்னாடி முறையிட்டு சின்ன தேட்டர்களை நிறைய ஒரு 2000 தேட்டர்களை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி சிறிய பட்ஜெட் படங்களை அங்கே 100 பேர் பார்க்குற மாதிரி ஏற்படுத்தி 50 ரூபா 40 ரூபா 60 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த கட்டணம் வகிச்சாங்கனாக்கா சின்ன பட்ஜெட் படங்கள் 2000 தேட்டர்களில் ஓடும், படம் பிரமாதமாக சம்பாதிக்கும். நீங்கள் பெரிய நட்சத்திர நடிகர்களை வச்சுக்கிட்டு மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் போட்டுக்குங்க, ஒரே டிக்கெட்டை வாங்கிங்க என்று அமைப்பை மாற்றி அமைக்க தான் சுப்பிரமணியம் சார் போராடணுமே ஒழிய நீங்கள் வசதியான தேட்டர்கள் கட்டிக்குவீங்க, நீங்கள் பெரிய பட்ஜெட் செலவு பண்ணுறேன்னு சொல்லி காசு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து இந்த சமூகத்துக்கே இன்னும் சொல்ல போனால் திரைப்படம் பார்க்கணும்னு நினச்ச ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை தான் இவங்கெல்லாம் உருவாக்குறாங்க. நான் வசதியாயிட்டேன், வசதியான வந்து பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு அராஜகம். அந்த அராஜகம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, ஜனவரியில் வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா படங்களை நாங்கள் திரையிட மாட்டோம், அது மாதிரிலாம் அது கூடி பேச போகிறதா சொல்கிறாரு. இப்படி பண்ணித்தான் சூர்யாவோட படங்கள் ஒரு பீரியடில் ஓடிடிலே ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஜெய் பீம் எப்படி ஓடிச்சு? ஓடி பிரமாதம். இப்போ இன்னும் சொல்ல போனால் தேட்டரில் கூட கொஞ்சமாக தான் படம் பார்த்துருப்பாங்க, அங்கே ஓடிடியில் படம் பார்த்துன்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் படம் பார்த்துருக்காங்க. இப்போ ஓடிடிக்காரனை வளர வைக்கிறதுக்கு தான் இந்த தேட்டர் ஓனர்கள் எல்லாம் இப்போ நினைக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் ஓடிடி வந்து பெரும்பணக்காரன் சார். 10 திருப்பூர் சுப்பிரமணியம் தான் ஓடிடியில் இருக்கிறான். அவன் நினைச்சா வாங்குவான், நினைச்சா வாங்க மாட்டான். ஆரம்ப ஹாட் ஸ்டார்லாம் பாருங்க, பெரிய அன்பவுண்ட், சவுத் அன்பவுண்டுன்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட்க்கு ஒரு கான்ஃபரன்ஸே வைக்கிறாங்க. புதிய படங்கள் சீரீஸுக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இன்னொரு பாம் ஒன்று பண்ண போறாங்க, ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து ஒன்று பண்ண போறாங்க, புதுசா ஒரு தொழில் வளம் ஆரம்பிச்சு. அதான் அந்த சவுத் அன்பவுண்ட். அது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க ஒரு புதுசா ஒரு இது காமிக்க போறாங்க, நாங்க படைப்பாளர்கள் உருவாக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம், இது பண்றோம். ஓடிடி சினிமாவை ஒட்டச்சி இன்னொரு புதிய ரசனையை உருவாக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தியேட்டர்காரங்க என்ன பண்ண போறாங்க? நீங்கள் பார்க்குறவனை இடத்துக்கு கிட்ட தான் நீங்கள் போகணுமே ஒழிய ஆள் எல்லாரும் வாங்க என் இடத்துக்கு வாங்க நம்ம ஒரு பெரிய செலவு பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அது நடக்கவே நடக்காது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்களில் பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்கியாச்சு. அது எப்பயாவது தீபாவளி பொங்கல் மாதிரி காசு வச்சுட்டு ஒரு நாள் போயிட்டு போவாங்க. இளைஞர்கள் வந்து காதலிகளோடு போவாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் நல்ல திருவிழா மாதிரி வருஷத்துக்கு ஒரு பசங்களை செலவு பண்ண எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க, பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் வாரம் படம் பார்க்குறவன எளிய திரைப்பட ரசிகனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சின்ன தேட்டர்களில் தமிழகம் எங்கும் ஒரு 10,000 பேர் இருக்காங்களா, அங்கே ஒரு சின்ன தேட்டர் இருக்கணும். முன்னாடி வந்து இந்த டூரிங் டாக்கீஸ் ஒன்று வச்சுருங்களா, டூரிங் டாக்கீஸில் யார் போவாங்க? பக்கத்தில் கிராமத்தில் போவாங்க. அது மாதிரி அமைப்பு இப்போ இருக்கா? நீங்கள் சுற்றி இருக்கிற 50 கிராமங்களுக்கு ஒரு நகரத்தில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் கட்டிட்டு எல்லாரும் வாங்கன்றான். அவன் ஏற்கனவே பையனை படிக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், என்னடா கூலி வேலை செய்ய முடியாமல் இருக்கிற ஒருத்தனை கூட்டும் போய் இங்கே தான் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அராஜகம். நான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாடு அரசு, அதாவது அம்மா ஆட்சியில் என்ன பண்ணாங்க, மரியாதைக்குரிய ஜெயலலிதா ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையிலே 20 சின்ன தேட்டர்கள் கட்டணும்னு சொன்னாங்க. இப்போ சென்னையில் பண்ணுறதுக்கு என்ன, எல்லா நகரங்களையும் உங்களுக்கு என்ன வருமானம் தானே வேணும், அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும்.
சின்ன தேட்டர்கள் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுங்க. சின்ன தேட்டர்கள் சொன்னால் சின்ன பட்ஜெட் படங்கள் இங்கே வரும், நிம்மதியாக படம் பார்த்துட்டு போக போகிறாங்க. படம் தேட்டர் இப்போது பெரிய மல்டிப்ளெக்ஸ் ஆர்ட்டில் ஏன் சின்ன பட்ஜெட் படங்கள் தர்றதில்லை? கூட்டம் வரமாட்டாங்க. நீ இப்படி முடிவு பண்ணுறீங்க? நைட்டு 10 மணிக்கு இல்லை, சின்ன ப்ரமோஷன் இல்ல, சின்ன பட்ஜெட் நீங்க பண்ணுங்க. ஒரு பெரிய படத்தை நடுவில் சின்ன படங்கள் வந்து நல்ல ட்ரெயிலர் போடுங்க, அடுத்த வாரம் வருதுன்னு போடுங்க, அருமையான கதை காட்சின்னு போடுங்க, அங்கே சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி போடுங்க. ஒரு நல்ல ஒரு 20 நிமிஷம் பாப்கார்ன் சாப்பிட்றாங்கல்ல, பாப்கார்ன் சாப்பிட்ற நேரத்தில் அடுத்து வரப்போகிற அந்த திரைப்படம் வந்து இதுதான், அந்த கலைஞர்கள்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், அந்த கதையை நான் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வந்து நம்ம செங்கல்பட்டில் நான் ஒரு தேட்டருக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் கேஆர் விஜயாவும் மற்றவங்களும் போயிட்டு தேட்டருக்கு நடுவில் இன்டர்வியூ நடுவில் அவங்களே நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேங்க, அடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்களாம். ப்ரொமோஷன் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் போகிறீங்களே, சிங்கப்பூரில் போய் இசை வெளியீடாக பண்ணுறீங்களே, அது மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் சிறு படங்கள் நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க. நடுவில் அவங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு போட்டோம், அடுத்து இந்த தேட்டரில் எங்கள் படம் வருதுன்னு சொல்லுங்கள், அவங்கள வளர்த்து விடுங்க. நீங்கள் குறைந்தபட்ச படத்தில் நல்ல படங்களை வளர்த்து வரதுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் பண்ணாமல் அவங்களுக்கு தேட்டரும் கொடுக்காம, அப்படி கொடுத்தாக்கா யாரும் பார்க்காம நைட்டு 10 மணிக்கு இல்லை காலையில் 9 மணிக்கு இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்க அந்த நீங்கள் தமிழ் சினிமாவை கெடுக்கிறதே இந்த தேட்டருக்காரங்க தான். நீங்கள் வசூல் வந்தால் தான் நான் அந்த படம் போடுவேன்னு சொன்னால் நீ எதுக்கு இருக்கிற? அப்போ ரோட்லேயே நடக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு குறை நடக்குதுன்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரியை ஒன்றா சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். என்ன பண்ணலாம் யோசிக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசணும், பண்ணணும். அனுபவம் வாங்கி திருப்பூர் சுப்பிரமணியன் சார் கோவப்படல. அனுபவம் வாங்கி திருப்பூர் சுப்பிரமணியன் சார் 3 டிக்கெட் பார்த்துருக்காரு. அவர் எம்ஜிஆர் பார்த்துருக்காரு, சிவாஜி பார்த்துருக்காரு, ரஜினிகுமார் பார்த்துருக்காரு, இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர், பணம் பண்ணி சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பணம் பண்ணி அந்த படம் வடி வந்து சம்பாரித்து நல்லா திருப்பி காசு வாங்கினவர். அவருக்கு எல்லாம் தெரியும். இவர் மாதிரி இருக்கிற ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் திரைப்பட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும்? அப்போ குறைந்த பட்ஜெட் படங்கள் வந்து 250 வருது, எல்லாம் விழுந்து போகுதுன்னா என்ன பண்ணணும்? அவங்க வெளிவர மாதிரி தேட்டர்களை கட்டணும். அதுக்கு நான் ஆடியன்ஸ் இருப்பான் சார். நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து இங்கே மாம்பழத்தில் வரீங்க, டி நகரில் வந்து மார்க்கெட் இருக்குது. ஏன் வரிசையில் ஓரமாக வந்து சின்ன கூறு கட்டி 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க? 10 ரூபாய் கத்திரிக்காய், 10 ரூபா மிளகா, 10 ரூபா வெங்காயம் வாங்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆமாம், ஒரு 50 ரூபாய் 5 வாங்கிட்டு போய் இவங்க வாழ்வாங்க. சினிமாவில் மாதிரி இருக்கா? முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. டூரிங் தேட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தேட்டர் இருந்துச்சு. அந்த தேட்டரில் 4 வகையான ஆட்கள் வந்து படம் பார்ப்பாங்க. 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபான்னு நீங்கள் வைக்கணும். ஏன் வைக்கல? தமிழக அரசாங்கம் ஏன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு? நம்ம அரசியல் பேசல. நீங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய காசு கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தேட்டரில் வைக்கணும். நீங்கள் எப்படி ஒரே அளவில் வச்சுருக்கிறீங்க? ஒரு பேருக்கு 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு நாளுக்கு டிக்கெட் கொடுத்ததே கிடையாது. 60 ரூபா டிக்கெட்டு, அதுக்கப்புறம் 190 ரூபா டிக்கெட்டு. அப்படின்னா நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? இந்த பாப்கார்ன் வந்து வெளியில் 20 ரூபா, நீங்கள் 240 ரூபா 150 ரூபா நிற்கிறீங்க. அது நான் கீழே நின்று வாங்கணும். என்ன கதை இது? ஒரு காலத்தில் தேட்டருக்கு உள்ளார போயிட்டு வடை போண்டா தேட்டர்ல வாங்க முடியாது, தண்ணி குடிக்கிறதுக்கே இல்லை. நீங்க தெரியாத இடத்துல வச்சிருக்காங்க. சினிமா பார்க்கறவன ஒரு அந்நியன் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு பாகிஸ்தான்காரன் ஆக்கி காசு தான் உள்ளே வரணும், இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் வசதியாக மாற்றி வச்சுக்கிட்டு ஜனங்கக்கிட்ட படங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத கவலையான ஒரு சூழ்நிலை தான் தேட்டருக்காரங்க வச்சுருக்காங்க. தேட்டருக்காரங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன காசு வச்சுருக்க 4 பேர் சேர்ந்து ஒரு தேட்டர் வைக்கணும். அப்போது 100 பேர் உட்கார அளவுக்கு சின்ன தேட்டர்கள், சிறிய முதலீடு, சிறிய படங்களை வரவேற்கான இடம், அதை படம் பார்த்து ஹாப்பியாக பரவாயில்ல. இதுக்கான இடத்தை இங்கே உருவாக்காத வரை இவர் கவலைப்படுவது நடக்கவே நடக்காது. அந்த 10 நடிகர்கள் இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன்னா 10 நடிகர்களும் ஒன்று தானே ப்ரொடக்ஷன் பண்ணி நடிச்சுக்கிறாங்க, அல்லது தான் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு படம் நடிச்சு கொடுக்குறாங்க. எனவே இந்த த்ரெட்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு பயன்படாது. நியாயமாக என்ன பண்ணணும்னா இந்த முக்கியமான அமைப்புகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, தமிழக அரசை ஒன்றா சேர்ந்து தேட்டர்களை எல்லாரும் பார்க்கக்கூடிய சிறிய தேட்டர்களை 2000 உருவாக்கணும். உருவாக்கினால் இந்த 250 சின்ன பட்ஜெட் படங்கள் ஓடும் வாழும். நீங்கள் அவங்க இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த நடுவில் பெரிய படங்கள் ஓடுகிற போது நல்ல படங்களுக்கான ட்ரெயினில் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணணும். அதுலேருந்து கலைஞர்களை பேச வைக்கிறதான ஏற்பாடு பண்ணணும். இந்த மாற்றத்தை உருவாக்கி பாருங்கள். ஏன் தேட்டரில் ஓடாமல் போகும்? நீங்கள் இடத்த உருவாக்கணும் சார். நீங்கள் எல்லா பணக்காரர்களுக்கு மட்டுமே இந்த உலகம்ன்ற மாதிரி உருவாக்கி வச்சுட்டு நீங்களும் பணக்கார நடிகர்களும் 2 பேருமே பேசிக்கிறீங்க. நீ வந்து 2 மாதத்துக்கு மேலே போடக்கூடாது, நான் இப்படி தான். நீங்கள் 2 பேருமே வாழ்ந்தால் போதுமா? அடுத்து வந்து கோடிக்கணக்கான பேர் வாழ வேணாமா? இந்த சினிமா உலகம் வந்து சாதாரண எளிமையாக ஒரு கதை வச்சுட்டு வரான் பாருங்க, அவனுக்கும் சேர்ந்தது தான். அந்த படம் வந்து சேதுன்னு ஒரு படம் வந்துச்சு. சேது கந்தசாமி ஒரு ப்ரொடியூசரே கிடையாது. அவர் ஆசைப்பட்டு சேது வந்து ஒரு விக்ரம் வச்சு ஒரு படம் எடுத்தார். பாலா ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, புது சின்ன பட்ஜெட் படம் வச்சு எடுத்தாங்க. போட்டு பார்க்குறாங்க, யாருமே வாங்கலை. லிபர்ட்டி தேட்டரில் கூட போட்டோம். ஆனால் ஒருத்தர் நம்பி சரி கொடுக்குறேன் சின்ன விலைக்கு விற்றாரு. 100 நாள் ஓடிச்சு.
அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் அதிபுத்திசாலிகள் இல்லை சினிமாவில், இது ஓடாதுன்னு எல்லாரும் கருத்து சொன்னாங்க. எப்படி ஓடிச்சு? நீங்கள் முதல்ல ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்த உருவாக்குங்க. அவன் பார்த்த பிற்பாடு வேணாம்னு சொல்லிட்டான். நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே சென்னை பட்ஜெட் படங்கள் தேட்டர்லேயே வரக்கூடாது, போகக்கூடாது. அப்படி தேட்டருக்குள்ளே உள்ள வரணும்னு சொன்னால் அது கமிஷன். நீ எங்கே போவான் அவன்? ஏன் இந்த அரசாங்கங்கள் ஏன் எளிய மக்களுக்கான தேட்டர்களை உருவாக்க தவறுகிறது? அரசாங்கம் பார்க்கணும். அரசாங்கம் இல்லைன்னு சொன்னா பத்திரிகைகள் சொல்லணும். இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது? அகத்தை ஊடுகிற ஊடகங்கள், அவர் அங்க சாப்பிட்றாரு, இந்த போறாரு, அவர் சரியில்லை. இண்டஸ்ட்ரியுடைய நிலவரம் சரியில்லைன்னு ஏன் பேச மாட்டேங்குது? ஏழை எளிய மக்களுக்கு பணம் பிடிங்க மட்டும் தெரியுது இல்லை, அவங்களான வசதிகள் ஏன் தரல? தேட்டர்களை மூடி விட்டார்கள். ஏன் மூடினா என்ன தப்பு? திறக்கிறது ஏன் வழி திறக்கல? சுப்பிரமணியம் போன்ற சிறந்தவர்கள் ஓடிடியில் அவங்க எப்பயாவது போட்டுக்கிறாங்க, அது உங்கள் பிரச்சனை. படம் நல்லா தான் ஓடுன்னு உங்களுக்கே தெரியும். படம் நல்லா ஓடாத போது நீங்கள் அது கவலைப்படுறீங்க. அதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இந்த திரைப்பட இந்த அரங்குகளை உருவாக்குறதுக்கான வழிவகைகளை செய்தால் எந்த விஞ்ஞானமும் ஒன்றும் பயன்படுத்த முடியாது. பசிக்கிறவன் சாப்பிடுவாங்கிற மாதிரி உணர்வுள்ளவன் திரைப்படத்தை பார்க்காமல் இருக்கவே மாட்டான். நம்முடைய இந்த கீர்த்திசை நாடுகளில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சந்தோஷம் எது தெரியுங்களா? ஒன்று கோயிலுக்கு போகிறது, ரெண்டாவது தேட்டருக்கு போகிறது. ஒரு லவ் பண்ணிட்டு முறையாக கூட்டும் போது கூட ஒன்று என்னென்னா நேராக தேட்டருக்கு போய் முதல் படம் வந்தான். எனவே பார்க்கிற மகிழ்ச்சி அடைகிற கலாச்சாரத்தும் இருக்கிற இந்த நாடுகளில் எளிய மக்களும் நடுத்தர மக்களும் பார்க்கக்கூடிய வசதிகளை முதலில் செய்து தரணும். அப்போ தான் இந்த திரைப்பட உலகம் மேலே எழும். அப்போ தான் திருப்பூர் சார் கவலைப்படாமல் நீங்கள் ஓடிடியில் வச்சுக்கோ, ஏதோ வச்சுக்கோ, எனக்கு வரோம் வந்துக்கிட்டே இருப்பான், கவலை இல்லை என்று இடத்தை அடைய முடியும் என்பதை தாழ்வான முறையில் தான் அந்த மக்களினுடைய எளிமையான குரலாக நான் எடுத்து சொல்கிறேன். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.